ஏர்டெல்ல அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு பேட் நியூஸ். நம்ம போன்ல தான் அன்லிமிட்டட் 5G இருக்கே அப்படின்னு டக்குன்னு ஹாட்ஸ்பாட்டை போட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு ஷேர் பண்ணீங்கன்னா, அப்படி ஹாட்ஸ்பாட் மூலமா யூஸ் பண்ற எல்லா டேட்டாவுமே உங்களுடைய அந்த 2GB டேட்டால இருந்து தான் கழிப்பாங்க. நமக்கு கிடைக்கிற அன்லிமிட்டட் 5G டேட்டாவை அந்த மொபைல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹாட்ஸ்பாட் போட்டு உங்களுடைய லேப்டாப்போ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ண முடியாது. சரி, என் மொபைல்ல நான் ஹாட்ஸ்பாட் போடுறேன், ஷேர் பண்றேன், இதை எப்படி ஏர்டெல்காரன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கு TTL டைம் டு லிவ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு வர்ற டேட்டா எல்லாமே பேக்கெட்டாக தான் வரும். அந்த பேக்கெட்க்கு ஒரு நம்பர் இருக்கும். நம்ம டைரக்டா டேட்டாவை யூஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அந்த நம்பர் 64 இருக்கு அப்படின்னா, நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் ஒரு ரவுட்டரா ஆக்ட் பண்ணும். நம்ம மொபைல்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு அந்த டேட்டா போகும். அப்படி போகும்போது 64 அப்படிங்கிறது 63 மாறிடும். ஸோ 63 அந்த டேட்டா யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த டேட்டாவை நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சிருவாங்க. 64 யூஸ் ஆகுது அப்படின்னா அது அன்லிமிட்டட் ஃப்ரீ டேட்டாவில் போயிடும். ஸோ இப்படி தான் ஏர்டெல்காரன் கண்டுபிடிப்பான். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அன்லிமிட்டட் 5G அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாலுமே அதுக்கு 300GB அப்படிங்கிற ஒரு டேட்டா லிமிட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஏர்டெல்ல அன்லிமிட்டட் 5G இருக்குன்னு நம்பி நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அதிகமாக ஹாட்ஸ்பாட் போடுவீங்க அப்படின்னா ஜியோல இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை, அதை கூட மாறிக்கலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கே அவனும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவான். ஸோ இந்த வீடியோவை 2GB பிளான் போட்டு அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வரட்டா?